அன்னைக்கு கார் எடுத்துகிட்டு நேராக எஸ்ஆர்எம் ஹோட்டல் போயிருந்தேன். காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்டீரியர் டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஹோட்டலில் ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ரேட்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குன்றதும் போட்டிருக்காங்க, என்ன அவைலபிளில் இருக்குன்னு. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே ப்ரூனி, கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. எல்லாமே 200, 100 to 150 அந்த ரேட்டில் வச்சுருக்காங்க எல்லாமே. இங்கே இருக்கிற ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா கிங்ஸு அண்ட் குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலில் மோஸ்ட்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஃபே தான். ரூம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே அடுத்ததாக உள்ள பஃபே சிஸ்டமுக்கு போனோம் சாப்பிட. இன்றைக்கி பஃபே சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் போல் இருக்குது. போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்தோம். ஒரு நல்ல டேபிளை பார்த்து உட்காந்து எந்திரிச்சு வந்து கொஞ்சம் தூரம் தட்டு எடுத்துகிட்டு ஃபுட்டெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணோம். நிறைய ஃபுட்ஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் பாபிக்யூ, நான், பன்னீர் பட்டர் மசாலா, பீஸ் மசாலா, நிறைய புதுசாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ சண்டே, சாக்லேட் கேக்கு புதுசாக செஞ்சு வச்சுருந்தாங்க. மேங்கோ புட்டிங். முக்கியமாக அந்த மேங்கோ புட்டிங்கை ட்ரை பண்ணணும். நான் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பிரியாணி எடுத்தேன், சிக்கன் எடுத்தேன், ஃபிஷ் பாபிக்கு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான், பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மேங்கோ புட்டிங் எடுத்தேன். கலராக ஜெல்லி மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு, குழு குழுன்னு அப்படின்னு எடுத்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த எஸ்ஆர்எம்ல பஃபேல இருக்கிற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் வைஸு. இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா சைட் டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு. மெயினும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம அந்த ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃபிஷ் பாபிக்யூ, ஃபிஷ் 65, ஃபிஷ் மஞ்சூரியன், ஃபிஷ் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. உண்மையில சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. யாராவது திருச்சிக்கு வந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஹோட்டல் புக் பண்ணுங்கள். ரூம் புக் பண்ணிட்டு அப்போனா தான் இங்கே உள்ள இந்த ஃபுட்டை நீங்கள் நல்லா சாப்பிட முடியும். நான் அப்படி தான் இங்கே வந்திருந்தேன். எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. யாராவது திருச்சியில் அப்படி எதுவும் வந்தீங்கன்னா சாப்பாடு கண்டி தான் சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. திருச்சியில் இருக்கிற நம்ம எஸ்ஆர்எம் ஹோட்டலுக்கு வாங்க. ஃபுட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்காமல் ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்சி வர ஏதாவது பிளான் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வாங்க. நீங்களும் நல்ல ஃபுட் சாப்பிடணுன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன். அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.